Hello students, 11th standard zoology pure science க்கு வீடியோவே போடல. இந்த புலம்பல் தான் எந்த சைடு போனாலும் zoologyக்கு pure science-க்கு வீடியோ போட மாட்டீங்க, பயாலஜிக்கு வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல பயாலஜிக்கும் வீடியோ போட்டிருக்கோம், zoologyக்கும் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணி போய் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆஃபலி எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஜுவாலஜி இது பார்க்க போகிறோம். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்க கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 70 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் கொஷின் நடந்துக்கு. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 60 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் அப்படி மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா பாருங்க. 15 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புக் பேக் மட்டும் இல்லாமல் புக் இன்லேயே வந்து கேட்குறாங்க. ஸோ 15ல நம்ம 15 மார்க்ஸ் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 12 or 13 புக் பேக்கில் தான் இருக்குது. ஸோ அழகாக புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸையும் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் பேப்பர் பார்க்கும்போது அதில் என்னென்னலாம் இன்சைட் கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 mark questions பாருங்க. What are the respiratory pigments present in the circulatory system of Annelida? அது very important. Any two functions of alveolar muscles important. Structure seals and larynx when we swallow. இது ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த கொஷின்ஸே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 21 பாருங்க. போன்ஸ் ஆஃப் ஸ்கல், அது இம்பார்ட்டன்ட். அட் த ஸ்பாட் கால் பிளைண்ட் ஸ்பாட் கால் ஸோ why is the blind spot called so? Name the 3 caste in a honeybee colony. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆல்ரெடி 2 மார்க்ஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் 3 இயர்ஸாக கேட்டிருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கு. பார்க்காதவங்க வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் சொல்லியிருந்த அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபலிக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் ஆஃபலி எக்ஸாமோட பப்ளிக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 33 கொஷின் வந்து கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் salient features of the family Felidae, write the function of air bladder in fishes, write the types of respiration seen in frog. இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் liver criosis, white blood is considered as a typical connective tissue, what is a condition called nitrogen narcosis, differentiate between rod and coat cells, write the significance of sphygmomanometer, give the economic importance of lay insect. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே வருமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இதில் இருக்கிறது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர்பின்னு கொடுத்துட்டாங்க. வாட் ஆர் த பேசிக் ரூல் ஆஃப் நோமன்கிளேச்சர், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் அனலிடா. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதணும். ஸோ ரெண்டுமே படிச்சு வச்சுக்கோங்க, ரெண்டுமே 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பிளைன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக் ஆர் list the chemical changes that starch molecule undergoes reach the small intestine. Write the disorders of the respiratory system. What is lymph? Write its function. What is the function of antidiuretic hormone? Where is it produced and what stimuli increases or decreases its secretion? What are the benefits of regular exercise? What are X-rays mentioned? Its clinical significance. Give the economic importance of silkworm. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் என்ன, 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் சேனலில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உடனுக்குடனே போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான PDF இமேஜஸும் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.